ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு 2ல் குரு, 12ல் சூரியன். சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில். இந்த 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்குச்சே, நீங்கள் கரெக்டாக தூக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அயன சயன சுகச ரொம்ப இப்போல்லாம் ஏசி இருக்குது வீட்டில், நல்லா ஏசி போட்டு தூங்கலான்னா கூட நல்ல நிம்மதி, மனசை தெளிவுபடுத்திக்கணும். 2ல் குரு இருந்து காப்பாற்ற போகிறார், 11ல் சனி பகவான் இருந்து காப்பாற்ற போகிறார், 10ஆம் இடத்தில் ராகு. வேலைக்காக அலைச்சல், ரொம்ப அலைஞ்சு ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. தொழிலுக்காக ரொம்ப தூரம் போகக்கூடாது, வேலைக்காக ரொம்ப தூரம் போகக்கூடாது, அலையக்கூடாது. டெய்லி 100 கிலோமீட்டர் போய் 100 கிலோமீட்டர் வரா மாதிரி வேலையே வச்சுக்காதீங்க, ஷார்ட்டாக வச்சுக்கோ. 5 கிலோமீட்டருக்குள்ளே வச்சுக்கோ. அதை மாதிரி வீடை பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பணம் வருமானம் அதிகமாகும். தனஸ்தானத்தில் குரு. சித்திர மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல லாபஸ்தானாதிபதி, பணத்தை பல விதத்தில் கொண்டு வந்து தருப்புறார். பேர் புகழ் வரும், சந்தோஷம் வரும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். இதெல்லாம் இந்த சித்திர மாதத்தில். அந்த சித்திர மாதத்தில் இருக்கிற சூரிய பகவானால், சுகஸ்தானாதிபதியினால் நம்ம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, கசப்புலேருந்து வெளியே ஆகிறதுக்கு தான் இந்த பரிகாரம்னு சொல்கிறோம். பரிகாரம்னா என்ன? பரிகாரம்ன்றது சாந்தி. சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அது எதுக்காக அழுது? இந்த பிஸ்கெட்டுக்காக அழுதுன்னா, ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அழுகி நிறுத்திடும். இதுதான் சாந்தி. ஒருத்தருக்கு மனசில் ரொம்ப வலி, கோயிலில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு, என்னம்மா உன் கஷ்டம் தீர்ந்துரும்மா, நீ ஏம்மா கவலைப்படுற, அழாதம்மா, நல்லா இருப்பேன். அதான் சாந்தி. இந்த சாந்தின்றது ஆறுதல், சாந்தின்றது நன்மையை செய்வதற்கான தூண்டுதல். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலிருந்து அம்பாள் பிறகு தாயாரை போய் கும்பிடுங்க. முடிஞ்சால் நவகிரகத்தை சுற்றி வாங்க, உங்களுக்கு கசப்பே இருக்காது, ரொம்ப நன்னா இருப்பீங்க.